நல்ல ஐடியா மேடம். செமி ஆட்டோமேட்டிக் பாக்குறீங்களா இல்ல ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பாக்குறீங்களா? என்ன கேட்காம நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இவர் நம்ம செமி ஃபுல்லிங்கிறாரு, நீ புது வாஷிங் மிஷின் இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எனக்கு இதே நீங்க மாத்தி சார். சும்மா இருங்க சார், துவைக்கிறவனுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். வீட்டுக்கு வந்து பாருப்பா, யாருக்கு என்ன கஷ்டம் தெரியுதுன்னு. எதையாவது பேசிட்டு இருக்காங்க. போங்க சார். மேடம் நீங்க வாங்க. மேடம் இந்த செமி ஆட்டோமேட்டிக்லையும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட்லையும் ஸ்க்ரப் வாஷிங் நடக்கும், அதாவது சுற்றி துவைக்கும். அதுவே இந்த ஃப்ரண்ட் லோடில் நம்ம கையில் அடித்து துவைக்கிற மாதிரி டம்பிள் வாஷ் நடக்கும். இதனால வாஷிங் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அந்த செமி ஆட்டோமேட்டிக்கில் துவைக்கிறது, அலசுறது, புளிகிறது இது எல்லாமே தனித்தனியாக நம்ம தான் எடுத்து பண்ணணும். அதுவே இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் நீங்கள் துணியை போட்டால் மட்டும் போதும், துவைக்கிறது, அலசுறது, புளிகிறது இது எல்லாமே அதுவே பண்ணி கொடுத்துரும், வேலை மிச்சம். இவ்வளோ ஏன் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் நடந்துகிட்டு இருப்பா, கரண்ட் போயிட்டு வந்தால் கூட எங்கே வாஷிங் நினைச்சோ அங்கேருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். என்ன இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோடு 16,000 இருந்தோம், இந்த ஃப்ரண்ட் லோடு 25,000 ஸ்டார்ட் ஆகும். அதுவே செமி ஆட்டோமேட்டிக்னா 12,000 ஸ்டார்ட் ஆகும். அண்ணே நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கே வாங்கிடலாம்னே, அதுவே எல்லா வேலையும் பண்ணிக்குவோம். வீட்ல ஏற்கனவே நான் தான் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆளு 13,000 25,000 வேலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. உனக்கு இதெல்லாம் கேக்குதோ? ஏப்பா இவ்வளவு விவரமா எல்லாம் சொல்றேன் சரிதான். இப்போ வாஷிங் மிஷின் வாங்கி வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்குருவோம். உதாரணத்துக்கு தண்ணி செலவு, கரண்ட் செலவெல்லாம் எது கம்மியா இருக்குமோ அது என்ன மாடல் என்னன்னு சொல்லு. நான் வாஷிங் மிஷின் விலைக்கு ஈக்குவலா கரண்ட் பில் வந்துகிட்டு இருக்காங்க சார். இந்த ஃப்ரண்ட் லோட்ல பாத்தீங்கன்னா ஹீட்டர் இருக்கனால கரண்ட் கொஞ்சம் அதிகமாகவே இழுக்கும். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது டாப் லோட்ல கரண்ட் செலவு கொஞ்சம் கம்மியா இழுக்கும். அதே செமி ஆட்டோமேட்டிக்ல இன்னும் கொஞ்சம் கரண்ட் செலவு கம்மியா இழுக்கும். ஆனா தண்ணி செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்ல நம்ம தான் தண்ணி ஊற்றணும், ஸோ தண்ணி செலவு கொஞ்சம் அதிகம். அதுவே இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல ட்ரெஸ்ஸை பொறுத்து அதுவே தண்ணி அளவு எடுத்துக்கும், அதனால தண்ணி செலவு ரொம்ப கம்மி. ஆனா நீங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வீட்டில் வச்சிருந்தீங்க துவைக்கிறப்ப அப்படின்னா நம்ம டேங்க்ல எப்பயுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். பாத்தியா, இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்லாம் கரண்ட் செலவு ஜாஸ்தியா வருமா, நம்ம செமி ஆட்டோமேட்டிக் வாங்கிடுவோம். மேடம் உங்களுக்கு தண்ணி செலவு மிச்சமாகுதுல, அதை பாருங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு மேடம். இது ஆப்ஷனா? என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு? இப்ப செமி ஆட்டோமேட்டிக்ல வாஷிங் டைம், அதாவது துவைக்கிற டைம் நீங்க தான் செட் பண்ணணும். அதுவே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல நீங்க ட்ரெஸ்ஸை போட்டா மட்டும் போதும், அதுவே டைம் செட் பண்ணிடும். அதுவும் இந்த ஃப்ரண்ட் லோட்ல சுடுதண்ணில அலசி கொடுக்கறனால ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம காட்டன் ட்ரெஸ், பேபி ட்ரெஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு மேடம். முக்கியமா இந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல ஸ்டெயின்லெஸ் ட்ரம் இருக்கனால ட்ரெஸ்ஸுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் வராது. அதுவே செமி ஆட்டோமேட்டிக்ல பிளாஸ்டிக் ட்ரம் இருக்கனால ரொம்ப சாஃப்டான ட்ரெஸ்ஸுக்கு டேமேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணே இதெல்லாம் வாங்கினா ட்ரெஸ் டேமேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்கா? நம்ம கம்மன் அந்த ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கே வாங்கிடுவோம்னே. இந்த சுடிதாரை இது வரைக்கும் நான் 15 தடவை துவைச்சிருக்கேன். நான் துவைக்கும் போது கூட டேமேஜ் ஆனதே தான் கிடையாது. மேடம் அதெல்லாம் சார் ஓகே சொல்லுவார். ஏன் சார் 6.5 kg வாஷிங் மிஷின் வாங்குறீங்களா இல்ல 12 kg வாஷிங் மிஷின் பேக் பண்ணிடலாமா? ஏங்க நான் என்ன வாஷிங் மிஷின் வாங்கி தலையில தூக்கி வச்சுட்டு போறேன்? 6.5 கிலோ வேணுமா 12 கிலோ வேணுமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் என்கிட்ட பாருங்க சார். இப்போ என்ன மேட்டர்னா 6.5 kg வாஷிங் மிஷின்னா 4.5 kg எடை உள்ள ட்ரெஸ் தான் நம்ம துவைக்க முடியும். நார்மலாக ஒரு 12 ட்ரெஸ் போடலாம். இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஃபேமிலி 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வாஷிங் மிஷின் கரெக்டாக இருக்கும். நாங்கள் 2 பேர் அண்ணன் தங்கச்சி ஒரே வீட்டில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். எங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அது கொடுங்க, நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம். அண்ணே இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆனா சரி விடுங்க. இப்போ என்ன கல்யாணம் ஆனா உங்க மச்சனே உங்க மருக பிள்ளைலாம் வருவாங்கல்ல, அப்போ நிறைய ட்ரெஸ் போடணும்லண்ணே. அவருக்கு ஃபீஸாக சொல்லுறா, பேச விடுங்க அவசரம். சார் நீங்க சொல்லுங்க. அதான் மேடம், இப்போ சின்ன ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 6.5 kg வாஷிங் மிஷின் வந்து பத்தாது. ஸோ 12 kg வாங்கி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன இந்த கேஜியை பொறுத்து அமௌண்ட் மாறும். என்ன சார் வாஷிங் மிஷின் பேக் பண்ணிடலாம்ல? இல்ல அதெல்லாம் அது எதுக்கு அண்ணா கிட்ட கேட்டுட்டு நீங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினை பேக் பண்ணுங்க. அப்படியே காசு அவங்ககிட்டே வாங்கிக்கோங்க.